ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கும் ரொம்ப பிடிக்குங்க. எப்படி முழுசு முழுசாக இருக்குது பாருங்கள். இதை பார்க்கும்போது அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்குது. 2 கத்திரிக்காயிலேயே வயிறு ரொம்ப சாப்பிட்லாம். இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான குழம்புங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. ஒரு கத்திரிக்காய் 2 கத்திரிக்காயிலேயே முழு சாப்பாடு சாப்பிட்லாம். எப்படி முழுசாக பீஸாக வறுத்து பாருங்கள். வாங்க நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எந்த ஒரு மசாலாவுமே அரைக்காமல் சூப்பராக சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சேர்த்து 1/4 கிலோ கத்திரிக்காய், பிஞ்சாக இருக்கிற கத்திரிக்காய் வாங்கி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 4 நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மேலே இருக்கிற காம்பு கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணிக்கோங்க. கடாய் சூடு இருந்துமே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். எல்லா கத்திரிக்காயும் நல்லா வதங்குற மாதிரி ஒன்றுனா நல்லா திருப்பி விட்டுக்குங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. மேலே இருக்கிற தோலெல்லாம் நல்லா சிந்தி வந்துடுச்சு பாருங்கள். எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம் தனியாக. அதே எண்ணெயில் கடுகு, வெந்தயம், சீரகம், 2 காஞ்ச மிளகா, கட் பண்ணி வச்ச 4 வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். கறிவேப்பிலை, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விதை சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள், 1 ஸ்பூனு தனியாத்தூள், 2 ஸ்பூனு வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கிறேன் பச்சை வாசனை போகிற வரை. இந்த டைமில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். குழம்பு கொதிக்கிற வரை மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. தனியாக ஒரு லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி தனியாக வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். அப்படியும் மூடி வச்சிடலாம். கொதிக்கிட்டோம். எண்ணெயில் போட்டு வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். அந்த உப்பு, புளிப்பு, காரம் அதோடு சேர்ந்து இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து சுண்டி வரட்டும். கொஞ்ச நேரம் மூடி வைப்பாங்க. குழம்பு நல்லா சுண்டி வந்துடுச்சு. நம்ம இந்த டைமில் கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம்.
கத்திரிக்காய் பாருங்கள் உடையாமல் அப்படியே முழுசு முழுசாகவே இருக்குது. அவ்வளோதாங்க, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. நம்ம இப்போது சாப்பிட்லாம் வாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சிம்பிளாக எந்த ஒரு மசாலாவும் இல்லாமல் சிம்பிளாக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடிங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு.